குட் மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி நம்மளுடைய சோஷியல் கிளாஸில் ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் லெசன் ரிசோர்ஸஸ், ஓகேங்களா, வளங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஆதாரம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் தான், ஓகேங்களா. ஸோ இது வந்து இயற்கையிலே கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த வளங்களே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வகைகள் இருக்குது, ஓகேங்களா. இயற்கையிலே இருக்க இந்த வளங்களே பார்த்திங்கனாக்கா அழியக்கூடிய வளங்கள், அழியாத வளங்கள், புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் வளங்கள்லாம் இருக்குது. இந்த ரிசோர்ஸஸ் பற்றி தான் இந்த லெசனில் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த லெசனுக்கும், அதாவது இந்த வளங்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு, ஓகேங்களா, இந்த வளங்களுடைய வளர்ச்சியில் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு, அதை வச்சு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார வசதி. ஸோ ஒரு நாட்டுடைய செழிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை பேஸ் பண்ணி தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா குழலிக்கும் அம்மாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன திருக்குறளும் கொடுத்துருக்காங்க. கேடரியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடன்ப நாட்டின் தலை. எந்த நாட்டில் வந்து சிறப்பான வளங்கள் இருக்குதோ அந்த நாடு எந்த அளவுக்கு கெடுதலை வந்து சந்திச்சாலும் மறுபடியும் அந்த நாடு வந்து தழை தோங்கும் அப்படின்றது தான் இந்த குறளுடைய மீனிங், ஓகேங்களா. ஓகே சில்ட்ரன், இங்கே வந்து சின்னதாக அந்த கான்வர்சேஷன். ஸோ அந்த கான்வர்சேஷனில் அந்த குழலினி அப்படின்ற வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறா, அப்பா வந்து வேலைக்கு சீக்கிரமாக போயிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு சீக்கிரமாக வேலைக்கு போகிறதுக்காக போயிருக்காரு. என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னா இந்த சோலார் பேனல்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல வேலை செய்கிறாரு. இது என்னம்மா சோலார் பேனல் அப்படின்னு கேட்கும்போது அந்த வளங்களை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மனிதனுடைய தேவையை வந்து எது நிறைவு செய்தோ அதுதான் வந்து வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட தேவை இருக்கும்போது தான் அந்த வளங்களுடைய பயன்பாடு பிளஸ் அந்த வளத்துடைய மதிப்பீடும் அதிகமாகும். ஒரு பொருளை நமக்கு பயன்படுத்தவே தெரியாது அப்படின்னாக்கா அந்த பொருளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மதிப்பீடு இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து சின்ன வயசுல நமக்கு பென்சில் மட்டும்தான், ஸோ அந்த பென்சில் யூஸ் பண்றது மட்டும்தான் நம்மளுடைய திங்காக இருக்கும், ஓகேங்களா. ஆனால் மற்றபடி வேற நமக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து பெண்ணுடைய தேவைகள் இருக்காது. ஸோ அப்போ நமக்கு அது தேவைப்படாது. ஸோ அப்போ அந்த வயசில் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறமா நமக்கு வந்து அந்த பெண்ணுடைய தேவை இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வளங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த டைமிங்கில் ஒவ்வொரு டைமிங்லும் அவனுடைய பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஸோ இதுதான் நம்ம வந்து மாறுபடக்கூடிய வளங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையிலும் கிடைக்குது, இயற்கையிலேருந்து வேறுபட்டதாகவும் கிடைக்குது, மாற்றமாகவும் கிடைக்குது, ஓகேங்களா. அது வந்து மனிதனால் வந்து வேறு சக்தியாக மாற்றி அதையும் வந்து என்ன பண்ணுறான், மனிதன் தன்னுடைய தேவைகளுக்காக மாற்றி அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில வளங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஈஸியாக கிடைக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா காற்று இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதனுடைய வேல்யூஸ் நமக்கு தெரியாது, ஓகேவா. நம்ம யாருமே அந்த காற்றை வந்து காசு கொடுத்து வாங்குறது கிடையாது. அது நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு வளம், நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது. ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெட்ரோல் டீசல் எல்லாமே வந்து நம்ம மண்ணுக்கடியிலேருந்து தோண்டி எடுக்கிறோம். இது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு வண்டி ஓடுறதுக்கோ இல்லை நம்ம வீட்டில் நிறைய யூசஸ்லாம் இருக்கு இல்லையா, கேஸ், இதுக்கெல்லாமே வந்து அந்த பெட்ரோலியம் எண்ணெயிலேருந்து தான் நம்ம நிறைய பொருட்கள் வந்து இருக்கும். ஸோ அந்த பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விலை மதிப்புல தான் இருக்குது. ஸோ இதை தான் வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் இந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கிறது பாருங்க, இந்த ட்ரீ சார்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமாக வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரல், மேன்மேட், ஹியூமன், ஓகேங்களா. இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் முதல் நிலை தொழில்களில் வரக்கூடிய அந்த வளங்கள், இது வந்து இயற்கையிலிருந்து நேரடியாக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்று, அந்த மண், நீர், அந்த விலங்குகள், சூரியன், இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இயற்கை வளங்களில் வரக்கூடியது. இதுவே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறமா அதில் வந்து நிறைய டிவிஷன் இருக்குது. ஸோ செகண்டரியில் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது மேன்மேட் ரிசோர்ஸஸில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சில வளங்கள். மனிதனால் என்ன விதமான விஷயங்கள்
இருக்குன்னா நம்ம ஏற்கனவே நம்ம செகண்டரி ஆக்டிவிட்டீஸில் பார்த்துருப்போம். ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளாக மாற்றுறது, அதாவது கரும்புல இருந்து சர்க்கரையை வந்து மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி வந்து மனிதன் என்ன பண்ணுறான், தன்னுடைய தேவைக்காக ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றி யூஸ் பண்ணுறான் இல்லையா. ஸோ அவன் வந்து தன்னுடைய தேவைகளுக்காக நிறைய விதமான விஷயங்கள், இந்த கட்டுமான விஷயங்கள், இந்த வீடுகள், சாலைகள், இதெல்லாமே வந்து அவனுடைய தேவைக்காக உருவாக்குறது தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேன்மேட் ரிசோர்ஸஸில் வரும். தேர்ட் ஒன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமன் ரிசோர்ஸஸ், மனித வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். மனித வளங்களில் என்னவா இருக்கும், ஒரு மனிதன் தான் ஒரு பொருளுமே வந்து உருவாக்குறதுக்கு மூல காரணமாக இருக்கான். ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ். ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு டாக்டர் இருக்காருன்னா நிறைய பேரை வந்து காப்பாற்றுறாரு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மனித வளங்கள், ஒரு சயின்டிஸ்ட் நிறைய பொருட்களை, புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குறாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய விதமான வளங்களை வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் நிறைய வந்து பிரான்ச்சஸாக இங்கே வந்து பிரிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேஸ்ட் ஆன் ஆரிஜின், அதனுடைய அந்த தோற்றம், அது எப்படி தோன்றுச்சு. ஸோ அதை வச்சு பயோட்டிக், அபயோட்டிக். பயோட்டிக் அப்படின்னா உயிர் வாழ்றது, அபயோட்டிக் அப்படின்னும் போது உயிரற்றது அப்படின்னு சொல்றாங்க. பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட், அது வந்து வளர்ச்சியின் அடிப்படையில். ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஆக்சுவல் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் அப்படின்னாக்கா மறைந்திருக்கக்கூடியது, ஆக்சுவல் அப்படின்னா இருக்கிறது. அப்படியே நம்ம சுரங்கத்துல இருந்து நிலக்கரி எடுக்கிறோம். பொட்டன்ஷியல் அப்படின்னா அந்த விண்டை வந்து என்னவா மாத்துறோம் அப்படின்னா கரண்டா மாத்துறோம். விண்ட் எனர்ஜியா மாத்துறோம் இல்லையா, காற்றை வந்து கரண்டா நம்ம மாத்துறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேஸ்ட் ஆன் ரினியூவபிலிட்டி, அதாவது புதுப்பித்தலின் அடிப்படையில். ஒரு சில பொருட்களை வந்து நம்மளால ரினியூ பண்ண முடியும், ஒரு சில பொருட்களை ரினியூ பண்ண முடியாது. அதாவது மறுபடியும் அது அழிஞ்சு போனால் நம்மளால உருவாக்க முடியாது. ஓகேவா. ஸோ அதை தான் சொல்றாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரினியூவபிளில் வந்து சூரிய ஒளியை சொல்றாங்க. நான் ரினியூவபிளில் வந்து நிலக்கரி ஒன்ஸ் வந்து அழிஞ்சு போனால் அது உருவாகிறதுக்கு பல வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேஸ்ட் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா அது எந்த அளவில் வந்து இருக்கு, எங்கெல்லாம் இருக்கு. ஸோ அதனுடைய பரவல், சரிங்களா, எந்த இடத்துலலாம் அது வந்து இருக்கு, அதனுடைய தேவைகள் எங்கெல்லாம் இருக்கு, அது எங்கெல்லாம் அதிகமாக கிடைக்குது, அதை வச்சு. ஓகேவா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த யூனிவர்சலை பொறுத்த வரைக்கும் வாட்டர்ன்றது உலகம் அளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோக்கலைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உள்ளூர்ல ஒரு சில அனிமல்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கங்காரு, சரிங்களா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் அப்படின்னும் போது ஒருத்தவங்களுடைய உரிமை. ஓகேங்களா. அதுல வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னும் போது நம்மளுடைய ஹவுஸ், இது நம்மளுடைய வீடு, நமக்கு மட்டுமே தான் சொந்தம். பட் ஆனால் கம்யூனிட்டி அப்படின்னா சமூகத்துக்கு சொந்தம். அது என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த ஊருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய குளங்களை சொல்லலாம், ஏரி, இதெல்லாமே வந்து அந்த ஊருக்கு பொதுவாக இருக்கக்கூடியது. அதில் வந்து யாருமே தனிமையாக சொந்தம் கொண்டாட முடியாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேஷனல் ரிவர்ஸ், இது வந்து ஒவ்வொரு நாட்டுக்குமே இருக்கக்கூடியது. ஓகேங்களா. இதுலேயே இருக்கு அந்த பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப்ல அந்த நாட்டுடைய லெவல்ல. ஓகேங்களா. நம்ம நாட்டில் விளையக்கூடிய பொருட்கள், நம்ம நாட்டில் ஓடக்கூடிய நதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மட்டும்தான் சொந்தம். ஓகேவா. அந்த மாதிரி. ஓகேவா. இன்டர்நேஷனல் அப்படின்னும் போது எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள். ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிசோர்ஸஸை தனித்தனியாக வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரல் ரிசோர்ஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையிலேருந்து நமக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய அந்த காற்று, நீர், மண், அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகள், இந்த கனிமங்கள், நம்ம எடுக்கக்கூடிய மண்ணிலிருந்து டைரெக்டாக எடுக்கக்கூடிய கனிமங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரலாக நமக்கு கிடைக்கக்கூடியது. இதை வந்து எப்படிலாம் வந்து செக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா தோற்றத்தின் அடிப்படையில். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதனுடைய ஆரிஜின், அது வந்து எங்கே வந்து தோன்றுச்சு, அதனுடைய வளங்கள் என்ன, அது உயிருள்ளதா உயிரற்றதா. இப்போ உயிருள்ளதா அப்படின்னும் போது இந்த நம்மளுடைய இயற்கை வளங்கள், இந்த மரம், அந்த மான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பயோட்டிக்ல வரும். உயிரில்லாத வளங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிலம், நீர், காற்று, இந்த கனிமங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே வந்து நான் பயோட்டிக்ல வரக்கூடியது. இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரைமரி ஆக்டிவிட்டீஸ்ல வரும். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லா தொழில்களுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இயற்கையிலேருந்து நமக்கு நேரடியாக
கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பழங்கால மனிதர்கள் வந்து தனக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே எங்கேருந்து தான் பெற்றாங்க அப்படின்னாக்கா, இயற்கையிலேருந்து தான் முதல்ல வந்து பெற்றாங்க. ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து தன்னுடைய நாகரிகத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸில் பார்க்கும்போது பயோட்டிக், இன்னொன்று வந்து அபயோட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். பயோட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயிருள்ள வளங்கள், அபயோட்டிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா உயிரற்ற வளங்கள். உயிரற்ற வளங்களில் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த மண், கனிமங்கள், நம்ம பெட்ரோல் எடுக்கிறோம், அதாவது மண்ணிலேருந்து இந்த இரும்பு, இந்த செம்பு, இந்த மாதிரியான தாது பொருட்கள்லாம் எடுக்கிறோம் இல்லையா, மெட்டீரியல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயிரற்றல வரும். ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. அந்த பேசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், அது இருக்கக்கூடிய வளர்ச்சியை பொறுத்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவல், இன்னொன்று வந்து பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவல் அப்படின்றது வந்து இருக்கக்கூடிய வளம், அதை இன்னைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து ஆக்சுவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துக்காட்டாக வந்து நெய்வேலியில் கிடைக்கக்கூடிய அந்த பழுப்பு நிலக்கரியை சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய பயன்பாடு நமக்கு தெரியும், அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பொருள் இருக்குது, அதனுடைய தேவை நமக்கு இன்னும் வந்து அதிகரிக்கல. சரியா? இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கரண்ட் அப்படின்றதுக்கான தேவையே நமக்கு தெரியாது. கரண்ட் இல்லாமலே மனிதன் வந்து வாழலாம். ஆனால் இன்னைக்கு கரண்ட் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கான். ஸோ இப்போ தான் அவனுக்கு வந்து அந்த கரண்ட்டுடைய தேவை வந்து அவனுக்கு எப்படி பயன்படுத்தணும், யூஸ் பண்ணணும், அது இல்லாமல் இருக்க முடியாதுன்றது தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் இந்த கடலில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இடங்களில் கிடைக்கக்கூடியது. ஓகேங்களா? இது வந்து அரபிக்கடலையோ வங்காள விரிகுடாலையோ மட்டும்தான் மேக்ஸிமைஸ் கிடைக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனிதன் எல்லோரும் இன்னும் வந்து அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ அதனால அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா பொட்டன்ஷியல், அதாவது மறைக்கப்பட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? மறைந்து இருக்கக்கூடிய, அதை வந்து இன்னும் அதனுடைய தேவை வந்து நமக்கு தெரியல. ஓகேவா? ஸோ இது வந்து எங்கே மேக்ஸிமைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, அதிகமாக இந்த ஈஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொட்டி தயாரிக்கிறதுல, இந்த பேக்கரியிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் போடுவாங்க. நம்ம ஒரு சில இடத்துல அங்கே மட்டும்தான் பேக்கரியில் தான் யூஸ் பண்ணுறதா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி அந்த ட்ரிங்க்ஸு தயாரிக்கிறது, அந்த திராட்சை ரசம் சொல்கிறாங்களே அது, அதே மாதிரி நமக்கு வந்து மெடிசனையும் தயாரிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. அந்த பேசிஸ் ஆஃப் எக்ஸ்டபிலிட்டி, அதாவது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில வளங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாலும் அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் ரீசைக்கிள் ஆகிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய சூரியன், காற்று, இந்த நீர், மண், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கக்கூடியது. இது வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து இப்போ ஒரு நீர் துளி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கக்கூடியது. அது வந்து ஆவியாக மாறுது, மறுபடியும் கடலில் வந்து சேர்ந்து மறுபடியும் நீராக வருது. ஸோ இதெல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்கிறோம். இது வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு எப்பவுமே கிடச்சிருக்கோம். பட் ஆனால் இதையும் வந்து நம்ம ஓரளவுக்கு சரியான முறையில் பயன்படுத்தலை அப்படின்னா இதுக்கான டேஞ்சரான ஜோனும் வரும். ஏன்னா இப்போ காற்றும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாசு அடையுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம், நீர் மாசு அடைஞ்சிருக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ரினியூவபிள், இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்மளால் வந்து உருவாக்க முடியாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெட்ரோல், அதே மாதிரி அந்த நிலக்கரி, அந்த நிலத்தடியில் கிடைக்கக்கூடிய அந்த நிலக்கரி, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ட்ரா இப்போ நம்மளால் வந்து உருவாக்க முடியாது அதெல்லாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தீர்ந்து போச்சு அப்படின்னா நம்மளால் அதை உருவாக்க முடியாது. அது உருவாகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பல காலங்கள் எடுத்துக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது உருவாகிறதுக்கு நிறைய காலங்கள் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸில் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கக்கூடிய வளங்கள் தான் நம்ம வந்து புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நம்ம இந்த வளங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய தேவைகளுக்காக மட்டுமே யூஸ் பண்ணிட்டு மீதியை வந்து கண்டிப்பாக சேகரித்து வச்சா மட்டும்தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு கண்டிப்பாக இதனுடைய அந்த பயன்பாடு வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு போயிட்டு சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விண்ட் எனர்ஜி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து புதுப்பிக்க இயலாத வளங்களில் வரக்கூடிய ஒரு சில ரிசோர்ஸஸ் தான்.
ஓகே, நெக்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், பரவலின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வளங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரில் லோக்கலில் கிடைக்கக்கூடிய ஒரு சில வளங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து லோக்கலைஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மினரல்ஸை சொல்லலாம். இரும்பு, பாக்சைட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே கிடைக்கக்கூடியது. இது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்காது. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இந்த சவுதி அரேபியாலலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து ஆழ்துளை கிணறுலாம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து அந்த கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெட்ரோல் எடுக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் தான் கிடைக்கும். அது அவங்க ஊரில் கிடைக்கக்கூடியது. நம்ம ஊரில் தண்ணி கிடைக்கும், ஒரு சில இடத்துல பாறைகள் கிடைக்கும், ஒரு சில இடத்துல நிலக்கரி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய ஒரு சில வளங்கள். இது வந்து லோக்கலைஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூனிவர்சல் ரிசோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது உலக அளவில் பரவி இருக்கக்கூடிய ஒரு சில வரங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய ஒளி, இந்த காற்று, இதெல்லாமே நம்ம அதில் வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் பாருங்க ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உரிமை சம்பந்தமாக வரக்கூடியது. இது வந்து 4ஆக பிரிச்சிருக்காங்க. இண்டிவிஜுவல், கம்யூனிட்டி அண்டு நேஷ்னல் அண்டு இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இதில் தெரிஞ்சிடும். இண்டிவிஜுவல் அப்படின்னா தனி நபருக்கு ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸ் தான். கிட்டத்தட்ட நம்மளுடைய வீடு, ஒரு அப்பார்ட்மெண்ட், இது எல்லாமே வந்து எனக்கு மட்டுமே சொந்தம், அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டுமே சொந்தம். அதே வந்து கம்யூனிட்டி ஓன்டு ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக் பார்க்ஸுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏரி இல்லை ஒரு குளம், இது ஒரு குட்டை இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியாக, ஒரு சமூகமான ஒரு பீப்புள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதில் வந்து எல்லாருக்குமே சொந்தம் கொண்டாடக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேஷ்னல் ரிசோர்ஸஸ் அப்படின்னும் போது அந்த நாட்டு மக்கள் மட்டுமே அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடியது. த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டாக சொல்கிறாங்க. அதாவது வெப்பமண்டல மழை காடுகளை தான் நம்ம வந்து அதை சொல்கிறோம். இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 25% வந்து என்ன தான் இருக்குனாக்கா இயற்கை மூலிகை, இந்த சின்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு மரங்கள் வந்து அதிகமாக அங்கே இருக்குது. ஸோ இது வந்து இந்தியாவுக்கே சொந்தமான ஒரு விஷயம். இது வந்து வெளிநாட்டவர் வந்து அதில் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்திற்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்தமான ஒரு விஷயமா இருக்கும். மேக்ஸிமைஸ் பார்த்தீங்கன்னா கடலில் கிடைக்கக்கூடிய, இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட அதாவது அம்பர்கிரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள். இது ஒன்றும் கிடையாது, திமிங்கலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விதமான கழிவு பொருள். ஓகேவா? ஸோ இந்த திமிங்கலத்திலிருந்து வரக்கூடிய அந்த கழிவு பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அதிகமான விலை உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இதனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 63,000 அமெரிக்க டாலருக்கு சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பவுண்டு. ஓகேவா? ஒரு பவுண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய அதாவது 0.454 கிலோகிராம் தான். ஓகேவா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 63,000 அமெரிக்க டாலர். ஒரு டாலர் அப்படின்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். நம்மளுடைய இந்திய ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 65 ருபீஸ்க்கு மேலே வரும். ஓகேவா? ஸோ இவ்வளோ வந்து காஸ்டானது தான் அந்த திமிங்கலத்திலேருந்து வரக்கூடிய. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நாடுகள் வந்து ஒரு சில ஒப்பந்தத்தின் மூலமா அந்த ரிசோர்ஸஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரல் ரிசோர்ஸஸில் வந்த ஒரு சில வகைப்பாடுகள்.